கர்ப்பமாக இருக்கிற சமந்தா இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் மன அமைதியோடு இருக்கணும். அப்போ தான் பிறக்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட கருத்தாகவே இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் சமந்தா காருக்குள்ளே இருந்தபடி கதறி அழுதபடி இருக்கிற வீடியோ ஒன்று தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ரசிகர்களை குழப்பத்தில் ஆட்டியிருக்குது. அந்த வகையில் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற சமந்தா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆகஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிற கேப்ஷனோட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது போன்ற ஃபோட்டோஸை தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தன்னோட கைகளால் முகத்தை மூடியபடியே கதறி அழுகிற மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் சமந்தா ஆனந்த கண்ணீரில் அழுகிறாங்களா, அல்லது சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிக்கிறாங்களா, அல்லது உண்மையிலேயே சோகத்தில் அழுகிறாங்களா அப்படின்னு எதுவுமே புரியாமல் அவங்களோட ஃபேன்ஸ் பலருமே குழம்பி போயிருக்காங்க. கர்ப்பமாக இருக்கிற இந்த சூழலில் சமந்தா இப்படி அழுகிற மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறது சோசியல் மீடியாவில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்குது. வீடியோ பார்த்த ரசிகர்கள், என்னாச்சு சமந்தா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, மன அழுத்தம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகை சமந்தா கடந்த 2025 இயக்குனர் ராஜ் நெடுமோர்வை 2வதாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் கோயம்புத்தூர் ஈசா யோகா மையத்தில் பைரவி தேவி சிலை முன்னாடி ரொம்பவே சிம்பிளாக நடந்துச்சு. திருமணத்துக்கு அப்புறம் தன்னோட கணவரான ராஜ் நெடுமோர் எழுதின கதையில் இயக்குனர் PV நந்தினி ரெட்டி இயக்கின மாயிண்டி பங்காரம் அப்படிங்கிற படத்தில் முதன்மை கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் தமிழில் எங்கள் தங்கம் அப்படிங்கிற பெயரில் வெளியாச்சு. தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 மொழிகளில் ஒரே நேரத்தில் வெளியான இந்த படத்தில் அதிரடியாக ஆக்ஷன் காட்சிகளில் சமந்தா மிரட்டியிருந்தாங்க. இந்த படம் நல்ல வசூலையுமே குவிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட வெற்றி விழாவில் கலந்துக்கிட்ட நடிகை சமந்தா தான் தாயாக போகிற மகிழ்ச்சியான விஷயத்தை தன்னோட ஃபேன்ஸ் மத்தியில் அறிவிச்சிருந்தாங்க.